என்னாச்சுமா? என்னக்கா ஆச்சு? ஏன் திடீர்னு வாந்தி எடுத்த? சாப்பிட்டதை ஒத்துக்கலையோ? எனக்கு தெரியல. மீனாட்சி, ஒருவேளை நல்ல செய்தியா இருக்குமோ? அப்படியா தேனு? தெரியல. எனக்கும் அப்படிதான் தோணுது அத்தை. காலையில கூட தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னல. அப்படிதான் இருக்குமோன்னு எனக்கும் தோணுது. ஏய், என்ன எல்லாரும் கொழுப்படுத்த ஆடுறீங்களா? என்னாச்சு அத்தை? ஏய், நான் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், இந்த குடும்பத்துல தேவி தான் முதல்ல குழந்தை பெத்துக்கணும்னு. அவ குழந்தை தான் இந்த வீட்டோட முதல் வாரிசா இருக்கணும் சொல்லியிருக்கேன்ல. சொன்னனா இல்லையா? தேவி, நீ ஏன் ஏதாவது முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காத. சும்மா நடிக்காதீங்க அத்தை. அவ வாந்தி எடுத்ததை நானும் தான் பார்த்தேன். உங்க மருமகளை சந்தோஷமா கொஞ்சிட்டு இருந்தீங்களே. மருமவளே, வர வர உனக்கும் என் மேல மரியாதை இல்லாம போயிடுச்சுல. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவ முதல்ல புள்ள பெத்துக்க கூடாதுன்னு அவகிட்ட சொல்லி வைன்னு சொன்னனா இல்லையா? இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? என் அக்கா வாந்தி எடுத்தா, ஆனா அவ கர்ப்பமா இருக்காளான்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியலையே. ஏய் 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 பாட்டி, அந்த வைத்தியச்சியை உடனே போன் பண்ணி வர சொல்லு. டேய் பாண்டி, எதுக்கு வீட்டுக்கு அவசரமா வர சொன்ன? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? சக்தி, என்னாச்சு? தேன்மொழி திடீர்னு வாந்தி எடுத்தா. ஏமா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? தெரியலங்க, ஆனா உண்டாயிருப்பாளோன்னு. அப்படியா? அப்ப நான் தாத்தாவை போறேனா? மருமகளே வாழ்த்துக்கள். அடி செருப்பால. என்னடா சந்தோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? என்னம்மா, நல்ல விஷயம் தானே? எதுடா நல்ல விஷயம்? புது மருமக மேல பாசமா? இவன் உன் புள்ள தானே, இவளும் உன் மருமக தானே. உன் தங்கச்சி பொண்ணு, இவ மேல எல்லாம் உனக்கு பாசம் இல்லையா? இவ புள்ள பெத்துக்காம வேற யாரு புள்ள பெத்துக்க கூடாதுன்னு சொல்லியும் என்ன மீறி பண்ணிருக்காங்க. உனக்கு இது நல்ல விஷயமாடா? அவளுக்கு வாழ்த்து சொல்ல போற? தப்புதாம்மா, நான் யோசிக்காம சொல்லிட்டேம்மா. அப்படி நடந்திருந்தா தப்புதான். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நியாயத்தை பேசுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு பயப்படுறீங்க? இல்லம்மா, அதான் அம்மா முன்னாடியே சொல்லி இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம நடந்துக்கணும். சகோ, முதல்ல கைய குடியா. டேய், கைய விடுறா. அப்பா போற, என்னைய வேற சித்தப்பா ஆகிட்ட. டேய், என்னடா இன்னும் எதுவும் தெரியலடா. எல்லாத்தையும் கேட்டு தானே வரேன். அப்பதான் டென்ஷனா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. மதினி மாசமா இருக்காங்க தானே? டேய், ஏலே வழங்காதவனே, என்ன பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அப்பத்தா கொதிக்கிற? புள்ள இல்லாத வீட்டுல கிழமை இல்ல கிளவி துள்ளி குதிக்குமா. இப்பதான் புள்ள வரப்போது இல்ல, இதுக்கப்புறம் ஓவரா துள்ளாத. டேய், என்னடா அப்பா தாக்கிட்ட இப்படி பேசுற? ஏன் பேசுனா என்ன? நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கு.
யாரு குழந்தெல்லாம் கடவுளா பார்த்து கொடுக்கறது, அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கு. ஏன் பெரிய மதுரைக்கு மட்டும் தான் புள்ள பிறக்கணும்னு ஆசை இருக்குமா? தேன்மொழி மதுரைக்கு இருக்காதா? ஏன் மனோவுக்கு இருக்காதா? குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க என்னடான்னா? வாப்பா புண்ணியவானே வா. நானும் ஒரு காலத்துல சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன் வயித்துலயும் ஆண்டவன் புள்ளைய கொடுத்தான். இந்நேரம் என் புள்ள இந்த வீட்டுல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீ என்ன செஞ்சது மறந்துட்டியா? அதெல்லாம் இவனுக்கு அப்படி ஞாபகம் இருக்கும். கொலகார பாவி. என் புள்ளைய கொடுத்துருங்க. புள்ளையெல்லாம் தர முடியாது. ஏன் அவனை வச்சிருக்கணும்னு சொல்ற? இவளோட அனுப்புனா நாளைக்கு ஊரை கூட்டிக்கிட்டு நியாயம் கேட்க வருவா. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். அந்த லோகு என் புள்ள இல்ல. அவனோட புள்ள என் வாரிசு ஆக முடியாது. என் பொண்ணு மட்டும்தான் என் வாரிசு, என் ரத்தம். அவளோட பொண்ணு தேவிக்கு பிறக்க போற புள்ள மட்டும்தான் எனக்கு வாரிசு. அந்த குழந்தைக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் அதிகாரமும் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த 2 கழுதைங்களுக்கு பிறக்கவும் விட மாட்டேன், விடவும் முடியாது. அப்பதா நல்லா இருக்கீங்களா? என்னத்த சொல்ல, நாளுக்கு நாள் மோசமா தான் போகுது. என்னாச்சு அப்பதா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கியே? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனா மட்டும் போதுமா? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கியே. மீனாட்சி கழுத்துல தாலி இருக்கும்போது உன் வீடு தேடி வந்து ஆதிய கட்டிக்க மாட்டா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? தேன் வாந்தி எடுத்தா. சாப்பிட்டது செரிக்காம வாந்தி எடுத்தாளா இல்ல உண்டாயிருக்காளான்னு தெரியாம எனக்கு கொலை நடுங்குது. அந்த ஜீவா பைய மோசமானவன். நாளைக்கு மீனாட்சி குழந்தை பெத்தா பசுவும் கண்ணுமாவை அழைச்சிட்டு போவியே. நீங்க ஏதாவது பண்ணுங்க, இல்ல உங்க ஆதி ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்காது. சுமதி புருஷன் செஞ்ச பாவத்தை நான் தூக்கிட்டு சுமக்க வேண்டியதா இருக்கும். என்ன கன்றாவியோ, எல்லாம் என் விதி. நீ வந்த வேலையை பாரு. வந்ததுல இருந்தே சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கு. அடியே, உனக்கும் நான் தாண்டி நாடி பிடிச்சு பார்க்கணும். காலகாலத்துல கூப்பிட்டு விடு. குழந்தையா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா இத பாட்டி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே.